அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு வளர்ச்சி கொடு வளர்ச்சி கொடு வளர்ச்சி கொடு வளர்ச்சி கொடு. உலகம் முழுவதும் உள்ள அனைத்து இயற்கை மருத்துவ விஞ்ஞானிகளால் நீண்ட ஆய்வுக்கு பின் கண்டுபிடிக்கப்பட்ட அரிய வகை பொக்கிஷம் எலிக்சர் மிக்ஸ். ஹார்ட் அட்டாக் பயமா, பகவாதமா, சர்க்கரை நோயா, கர்ப்பப்பை கோளாறா? இனி கவலை வேண்டவே வேண்டாம். 12 வருடங்களாக இயங்கிக் கொண்டிருக்கும் நிறுவனம். தெய்வீகமான பொருள்கள் அடங்கிய மூலிகைகளின் ராஜா எலிக்சர் மிக்ஸ் வந்துவிட்டது. சிறப்பு பயன்கள்: ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்தது, ஆரோக்கியமான செரிமானத்தை தூண்டும், தொப்பையை குறைக்க உதவும், கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், எலும்புகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், எடை குறைப்பை ஊக்குவிக்கிறது, பல் சொத்தையை தடுக்கும், இதய செயல்பாட்டை மேம்படுத்தும், ஆரோக்கியமான முடி வளர்ச்சிக்கு உதவுகிறது, கல்லீரலை பாதுகாக்கிறது, நச்சுத்தன்மையை நீக்குகிறது, நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துகிறது, மன அழுத்தத்தை சரி செய்கிறது, கொலஸ்ட்ரால் அளவை பராமரிக்கிறது, சோர்விலிருந்து நிவாரணம் தருகிறது, இரத்த அணுக்களை உருவாக்குகிறது, தசைகளை பலப்படுத்துகிறது, நினைவாற்றலை அதிகரிக்கிறது, ஒற்றை தலைவலியை குணப்படுத்துகிறது, இரும்புச்சத்து குறைபாட்டை சரி செய்கிறது, கொலாஜனை உருவாக்குகிறது, வாத நோயை கட்டுப்படுத்துகிறது, தூக்கமின்மையை மேம்படுத்துகிறது, ஹார்மோன்களை சமநிலைப்படுத்துகிறது, திசுக்களை சரி செய்கிறது, எலும்புப்புரை நோயை தடுக்கிறது, நார்சத்து அதிகம் உள்ளது, சிறுநீரக தொற்றை சரி செய்கிறது, இன்சுலின் அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது, செல்களின் சேதத்தை தடுக்கிறது, வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்துகிறது, தைராய்டு பிரச்சனைக்கு சிறந்த தீர்வு, சிறுநீரக கற்களை நீக்குகிறது, புரோஸ்டேட் சுரப்பி வீக்கத்தை சரி செய்கிறது, மலச்சிக்கலை சரி செய்கிறது, பௌத்திரம் மூலத்திற்கு சிறந்த தீர்வு, ஒவ்வாமையை சரி செய்கிறது, தோல் நோய்களுக்கு தீர்வளிக்கிறது, மேலும் உடலெங்கும் உள்ள கொழுப்பை வெளியேற்றி நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்துகிறது. 70, 80 வயதுக்காரரையும் 25 வயது போன்ற சக்தி உள்ள இளைஞராக மாற்றுகிறது. இதயம், நுரையீரல், கல்லீரல், கணையம், சிறுநீர்ப்பை போன்ற உறுப்புகளை பாதுகாக்கிறது. சர்க்கரை நோய் வருவதை முன்கூட்டியே தடுக்கிறது. குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் அளிக்கிறது. பெண்களின் வெள்ளைப்படுதல், மாதவிடாய் பிரச்சனைகள், தேவையற்ற ரோமங்கள் வளர்தல் போன்றவற்றை தடுக்கிறது. முக அழகு, உடல் அமைப்பு, கூந்தல் வளர்ச்சிக்கு உதவுகிறது. ஆண் பெண் மலட்டுத்தன்மையை நீக்குகிறது. ஆண்மை என் பெண்மை குறைபாடுகளை சரி செய்கிறது. விந்தணு எண்ணிக்கை 0 இருந்தாலும் அதிகப்படுத்துகிறது. மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய், இரத்த புற்றுநோய், எலும்பு புற்றுநோய் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட நோய்களுக்கு தீர்வு. இந்திய அரசின் FSSAI சான்றிதழுடன் முழு பாதுகாப்பு. இலவச ஆலோசனைக்கு கீழ்கண்ட எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். நோயற்ற ஆரோக்கியமான வாழ்வுக்கு எலிக்சர் மிக்ஸை உட்கொள்வோம். முழு ஆரோக்கியம் பெறுவோம். குட் மார்னிங் டு ஆல். இந்த இனிய காலை பொழுதுல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் 7:02க்கு நம்ம குழுவிற்காக நாம பயிற்சி கொடுக்கிறோம். அந்த வகையில இன்னைக்கு இரவு 7:02க்கு பயிற்சி இருக்கு. அந்த பயிற்சியில கலந்துக்குங்க. ஒவ்வொரு நாளும் 8:30க்கு கம்பெனி சைட்ல பயிற்சி இருக்கு. அந்த பயிற்சியிலையும் நாம கலந்துக்குவோம். முதல்ல நம்ம கலந்துக்கணும், அதுக்கப்புறம் நம்ம குழுவில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கலந்துக்க வைக்கணும். ஓகே, வெல்கம் டு எலிக்சர் மிக்ஸ். எலிக்சர் மிக்ஸ் அப்படிங்கிறது அமிர்த கலவை, கிங் ஆஃப் ஹெர்பல், மூலிகைகளின் அரசன், இந்தியா ஃபாஸ்டஸ்ட் குரோயிங் கம்பெனி, வேர்ல்டு கிளாஸ் ப்ராடக்ட், ஹெல்த்தி அண்ட் ஹாப்பி லைஃப், மெனி ப்ராப்ளம் ஒன் சொல்யூஷன். அதாவது உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடிய அருமையான ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கும்போது கஸ்டமரா தான் வாங்குறோம். கஸ்டமருக்கான ரேட்டு 6300 ரூபாய். 2வது தடவை அவங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது டிஸ்ட்ரிபியூட்டர் ரேட்டான 5000 ரூபாய்க்கு வாங்கி கொடுக்குறோம். இப்ப அவங்களுக்கு ஐடி கிரியேட் பண்ணி தரும்.
ஐடி கிரியேட் பண்ணி தருவதற்கு பேன் கார்டு இமேஜ் இருந்தா போதும். மெயில் ஐடி, மொபைல் நம்பர், பேங்க் டீட்டெயில், நாமினி டீட்டெயில் இது இருந்தா போதும். ஒரு நபருக்கு ஒரு ஐடி மட்டும் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு பேன், ஒரு மெயில், ஒரு மொபைல் நம்பருக்கு ஒரு ஐடி மட்டும் பண்ணிக்கலாம். பிசினஸ் பிளான் பேசிக் பேக்கேஜ்ல 5000 முறைப்படி ஜாயின் பண்றோம். இதுல பிரைமரி டாப்அப் இருக்கு, பிரீமியம் டாப்அப் இருக்கு. அதை பத்தி நம்ம பார்ப்போம். ஹவு டு பிளான் ஒர்க், இந்த பிளான் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். ஜாயினிங் பேக்கேஜ் 5000 ரூபாய். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் 6300க்கு வாங்குறோம். இரண்டாவது தடவை நம்ம 5000 ரூபாய்க்கு வாங்கும்போது ஐடி கிரியேட் பண்றோம். நாம ஜாயின் பண்ண மாதிரி 2 நபருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட இன்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். முதல்ல ஏ ஒரு நபருக்கு நம்ம வாய்ப்பை கொடுக்கும்போது ஏ நபர்கிட்ட இருந்து ரெஃபரல் இன்கம் 500, பிங்கிற நபர்கிட்ட வாய்ப்பை கொடுக்கும்போது பிங்கிற நபர்கிட்ட இருந்து ரெஃபரல் இன்கம் 500, ஏபி அப்படிங்கிறது ஒரு ஜோடிக்கு 500 ரூபாய். மொத்தத்துல 2 நபருக்கு வாய்ப்பை கொடுக்கும்போது நமக்கு 1500 ரூபாய் வேலட்டுக்கு வருது. இதுல பாத்தீங்க அப்படின்னா பிரைமரி அப்கிரேட் இருக்கு. அதாவது கம்பெனி சின்னதா ஒரு கண்டிஷன் வச்சிருக்காங்க. என்ன கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட இன்கம் 10,000 ரூபாய் அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட ஐடியை ரீபர்ச்சேஸ் பண்ணணும். 2 வகையில ரீபர்ச்சேஸ் பண்ணலாம். ஒன்னு 5000 ரூபாய்க்கு பண்ணலாம், இன்னொன்னு 21,000க்கு பண்ணலாம். 5000 ரூபாய்க்கு பண்ணும்போது 2 பாக்ஸ் கிடைக்கும். 5000 ரூபாய்க்கு நம்ம ஐடியை ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது 2 பாக்ஸ் கிடைக்கும். 2 பாக்ஸோட வேல்யூ 12,600 ரூபாய். 5000 ரூபாய்க்கு ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு பேர் மேட்ச் இன்கமாக 500 ரூபாய் கிடைக்கும். 5000 ரூபாய்க்கு ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம அக்கௌண்ட்டுக்கு இன்னும் ஒரு 10,000 ரூபாய் வருவதற்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஓகே, இரண்டாவது இது பாத்தீங்க அப்படின்னா 21,000க்கு பிரீமியம் ரீபர்ச்சேஸ். அதாவது 21,000க்கு ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த இடத்துல நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம முதல்ல 21,000க்கு ரீபர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம குழுவுல இருக்கிற ஏ ஒரு நபர், பி ஒரு நபர் பண்ணும்போது பேர் மேட்ச் இன்கமாக 1000 ரூபாய் கிடைக்கும். 21,000க்கு ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது இப்போ 9 பாக்ஸ் கிடைக்கும். 9 பாக்ஸோட வேல்யூ டிஸ்ட்ரிபியூட்டர் ரேட்ல 45,000 ரூபாய். அதாவது 21ல இருந்து டபுள் பாத்தீங்கன்னா 42, அதையும் தாண்டி 45,000 ரூபாய்க்கு நமக்கு பாக்ஸ் கிடைக்கும். 21,000க்கு ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது நம்மளோட இன்கம் 2 லட்சம் ரூபாய் வரும் வரை நம்ம ஐடியை ரீபர்ச்சேஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. தேவைப்பட்டா ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். பவர் ஆஃப் டூப்ளிகேஷன், இந்த பிளான் எப்படி வேலை செய்யுது? அதாவது பிரைமரி பேக்கேஜ்ல 5000 முறைப்படி 2 நபருக்கு வாய்ப்பை கொடுக்கிறோம். 2 நபர்கள் மூலமாக நமக்கு 500 ரூபாய் வருமானம் வருது. வந்திருக்கக்கூடிய 2 நபர்களும் அவங்களுக்கு தெரிந்த 2 நபர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கும் போது 2வது லெவல்ல 1000 ரூபாய், 3வது லெவல்ல 2000, 4வது லெவல்ல 4000, 5வது லெவல்ல 8000, இப்படியே பாத்தீங்கன்னா 18வது லெவல்லயே 13,10,71,500 ரூபாய். இது பிரைமரி பேக்கேஜ்ல 5000 முறைப்படி. இதுவே பிரீமியம் பேக்கேஜ்ல 21,000 முறைப்படி 2 நபர் ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது, அதாவது ஏ நபர் ஒரு நபரும் பி ஒரு நபரும் ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லெவல்ல 1000 ரூபாய், 2வது லெவல்ல 2000, 3வது லெவல்ல 4000, 4வது லெவல்ல 8000, 5வது லெவல்ல 16,000, இப்படியே பாத்தீங்கன்னா 18வது லெவல்லயே 26,21,43,000 ரூபாய். இப்ப பிரைமரி பேக்கேஜ்ல 5000 மறுபடி 13,10,71,500, பிரீமியம் பேக்கேஜ்ல 21,000 மறுபடி 26,21,43,000. ரெண்டையும் கூட்டி பாருங்க. 18 மாசத்துல சரியானபடி 100% அப்படியே டூப்ளிகேஷன் ஆகுது அப்படின்னா 40 கோடி ரூபாய். ஒருவேளை 50% எஃபோர்ட் தான் போட்டிருக்கோம் அப்படின்னா 20 கோடி ரூபாய். 25% உழைப்பை கொடுத்தா கூட பாருங்க 10 கோடி ரூபாய். அட்லீஸ்ட் 10% உழைப்பை கொடுத்து பாருங்க 4 கோடி ரூபாய். ஆப்பர்ச்சுனிட்டி நோவேர், வாய்ப்பு எங்கேயுமே கிடைக்கலையே, என் வாழ்க்கை மாறலையே அப்படின்னு சொல்லி வாய்ப்புக்காக எங்கெங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கும் போது ஆப்பர்ச்சுனிட்டி நவ் ஹியர், வாய்ப்பு இங்க இருக்குங்க அப்படின்னு சொல்லி நமக்கு எலிசர் மிஸ் கம்பெனி வாய்ப்பை கொடுக்குறாங்க. நம்ம வயதை எடுத்து வச்சு பாருங்க. நம்ம வயதுல recording in progress மாதங்கள் கடந்து போயிருக்கு.
இப்ப இருக்கக்கூடிய வரக்கூடிய 18 மாசத்தை சரியான முறையில பயன்படுத்தணும் அப்படின்னா சிங்கிள் ஐடியில 40 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை ஃபேமிலி ஐடி 3 ஐடி பண்ணியிருக்கோம், ட்ரையாங்கிள் போட்டிருக்கோம், இந்த 18 மாசத்துல 120 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வாய்ப்பை சரியான முறையில எல்லாரும் பயன்படுத்திக்கலாம். 2026 ஆனுவல் கோல் செட்டிங் கொடுத்திருக்கோம். 1 இயர்ல 25 லட்சம் ரூபாய் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கறத கொடுத்திருக்கோம். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்ல 3 லட்சம், ஏப்ரல், மே, ஜூன்ல 7.5 லட்சம், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 15 லட்சம், அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல 25 லட்சம் சம்பாதிக்க முடியும். கடந்த 2025ல அதை சாதிச்சு காட்டி இருக்காங்க. அதை வச்சு நம்ம கோல் செட்டிங் வச்சிருக்கோம். அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் அதாவது ஒவ்வொரு மாதமும் முதல் வாரத்துல 10 ஸ்பான்சர் கொடுக்கும்போது 10,000 ரூபாய் இன்கம் ஏர்ன் பண்ணப்படும். ஒருவேளை 20 பேர் மேட்ச் கொடுங்க, 10,000 ரூபாய். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 5 லீடர் மட்டும் செலக்ஷன் பண்ணலாம். அப்படி செய்யும்போது 2வது வாரத்துல 25,000, 3வது வாரத்துல 50,000, 4வது வாரத்துல 1 லட்சம் ரூபாய் ஏர்ன் பண்ணலாம். The journey of the 1000 mile begin with one step. 1000 மைல கடக்கணும்னாலும் முதலடியை நாம தான் எடுத்து வைக்கணும். அந்த முதலடி எடுத்து வைப்பதற்கு 6,300 அமௌண்ட் கொடுத்து ப்ராடக்டை வாங்குங்க, பயன்படுத்துங்க, ரிசல்ட் எடுங்க. நம்மளை ஒவ்வொரு நாளும் வளர்த்துக்கிறதுக்கு நம்ம குழுவிற்கு நாம பயிற்சி கொடுக்குறோம், கம்பெனி சைட்ல இருந்து பயிற்சி கொடுக்குறாங்க. அந்த பயிற்சியில நம்மளும் நம்ம குழுவுல இருக்கிறவங்களும் கலந்துக்கிட்டா கண்டிப்பா சக்சஸ். எலிசர் மிஸ்டரோட கீ ஃபீச்சர்ஸ். என்ட்ரி அமௌண்ட் ஜஸ்ட் 5,000 மட்டும்தான். இதுல ஐடி கிரியேட் பண்ணுவதற்கு 5,000 இருந்தா போதும். ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி, 15 வருஷத்துக்கு மேல ப்ராடக்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிற அனுபவம் இருக்கு. அந்த வகையில 1000 நபர்களுக்கு குழந்தை பயிற்சி கொடுத்ததுல 993 நபர்களுக்கு குழந்தை பிறந்துள்ளது. யூனிக்கான பவர்ஃபுல்லான ஃபார்முலா. மேட் இன் இந்தியா, இந்தியன் கம்பெனி, ப்ரூவன் ரிசல்ட். ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:30க்கு ப்ராடக்டோட டெஸ்ட்மனியில நிறைய நபர்கள் ரிசல்ட்டை ஷேர் பண்றதை பார்த்திருக்கோம். ஹையஸ்ட் ரீட்டைல் ப்ராஃபிட். எம்ஆர்பி 6,300, டிஸ்ட்ரிபியூட்டர் ரேட் 5,000 ரூபாய். அப்ப ஒரு ப்ராடக்ட் ரீட்டைல் பண்ணும்போது நமக்கு 1,300 ரூபாய் வருமானமா கிடைக்குது. பிளான் பாத்தீங்கன்னா 2 lakh ஜெனரேஷன் ஹைப்ரிட் பிளான். இந்த பிளான்ல ஒருவர் கன்சியூமரா வந்தாலும் ஜெயிக்க முடியும், ரீட்டைல் பண்ணாலும் ஜெயிக்கலாம், டீம் பில்ட் பண்ணாலும் ஜெயிக்கலாம், லீடர்ஷிப்பை உருவாக்கினாலும் ஜெயிக்க முடியும். நோ சீலிங் லிமிட், எந்தவித கட்டுப்பாடும் கிடையாது. ஒரு நாளைக்கு இத்தனை ஐடி கொடுக்கணும், ஒரு மாசத்துக்கு இவ்வளவுதான் கொடுக்கணும் அப்படிங்கிற கட்டுப்பாடே கிடையாது. பேவட்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம வித்ரா கொடுத்தோம் அப்படின்னா அடுத்த 48 மணி நேரத்துல நம்ம அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் வந்துடும். இந்த இன்ஸ்டன்ட் பேவட்ல சின்ன மாற்றம் என்னன்னா, எலெக்ஷன் வருவதனால நமக்கு முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா 450 ரூபா வந்த உடனே அனுப்புனா உடனே ஜிபே, போன்பே மூலியமா 450 ரூபா வந்துடும். இப்ப இன்னும் ஒரு 3 மாசத்துக்கு அந்த ஆப்ஷன் கிடையாது. அதனால நீங்க ஜிபே மூலமாக 450 ரூபா 900 அனுப்பிட்டு எனக்கு அனுப்பிவிடுங்க அப்படின்னு கம்பெனி சைட்ல எந்த இதுவும் கேட்க வேண்டாம். வித்ரா கொடுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வித்ரா கொடுத்தா 48 மணி நேரத்துல நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஒருவேளை உங்களுக்கு எமர்ஜென்சியா தேவைப்படுதுன்னா உங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தவங்கள உங்க அப்ளைனை கேளுங்க. அவங்க உங்களுக்கு பாயிண்ட வாங்கிட்டு ஜிபே, போன்பே மூலியமாக அவங்ககிட்ட இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அனுப்பிவிடுவாங்க. அனுப்புறதுக்கு முன்னாடி உங்க அப்ளைன்ட்ட கேளுங்க, இது மாதிரி என்கிட்ட 882 ரூபா இருக்கு, 900 ரூபா இருக்கு, பாயிண்ட் இருக்கு, நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன், எனக்கு கொஞ்சம் ஜிபே, போன்பே அமௌண்டா போட்டு விடுங்க அப்படின்னு இருக்குதான்னு கேட்டுட்டு பண்ணுங்க. கம்பெனிக்கு இனிமே இன்ஸ்டன்ட் பேமெண்ட்ல பண்ண வேண்டாம். எலெக்ஷன் ரிசல்ட் வர்ற வரைக்கும் நம்ம கம்பெனிக்கு 450 900 ஒருவேளை உங்க அக்கௌண்ட்ல 5,000 ரூபாய் இருக்குன்னா பின்னா ஜெனரேட் பண்ணிக்கலாம். இந்த விளக்கம் நீங்க உங்க அப்ளைனை கேளுங்க, தெளிவான விளக்கம் கொடுப்பாங்க. இன்ஸ்டன்ட் பேமெண்ட்ல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வித்ரா கொடுத்தா ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள அமௌண்ட் வந்துடும். அன்லிமிட்டெட் இன்கம் ஃப்ரம் ஆல் லெவல், எந்த லெவல்லையும் இறங்கி அடிக்கக்கூடிய அருமையான ஒரு பிளான்ல இருக்கும்.
நம்ம குழுவிற்காக நம்ம ஒரு ரேங்க் லிஸ்ட் கொடுத்திருக்கோம். அந்த வகையில 5000 ரூபாய், அதாவது புதிதாக இணைந்தவர்கள் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதிக்குள்ள 5000 ரூபாய் ஏர்ன் பண்றாங்க அப்படின்னா அவங்கள ஃபாஸ்டாக் 5000 அச்சீவர் அப்படின்னு ரெகக்னிஷன் பண்றோம். ரீபர்ச்சேஸ்ல 21,000 பண்ணக்கூடிய நபர்களை ஃபாஸ்டாக் 21,000 அச்சீவர் அப்படின்னு ரெகக்னிஷன் பண்றோம். நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு 10,000 வந்துருச்சு அப்படின்னா சில்வர் அச்சீவர் ஆகும். 25,000க்கு கோல்டு, 50,000க்கு பிளாட்டினம், 1 லட்சத்துக்கு ரூபி, 2 லட்சத்துக்கு எமரால்டு, 6 லட்சத்துக்கு டைமண்ட், 12 லட்சத்துக்கு டபுள் டைமண்ட், 25 லட்சத்துக்கு ட்ரிபிள் டைமண்ட், 50 லட்சத்துக்கு கிரவுண்ட், 1 கோடி ரூபாய் ஏர்ன் பண்றவங்கள டபுள் கிரவுண்ட், 10 கோடி ரூபாய் ஏர்ன் பண்ண ட்ரிபிள் கிரவுண்ட், 20 கோடி ரூபாய் கிரவுண்ட் அம்பாசிடர், 40 கோடி ரூபாய் ஏர்ன் பண்றவங்கள பிரசிடென்ட் கிளப் மெம்பர் அப்படின்னு நம்ம ரெகக்னிஷன் பண்றோம். அந்த வகையில நம்ம குழுவுல யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாருங்க. ஃபாஸ்டாக் 21,000 அச்சீவர் மிஸ்டர் சரவணகுமார் சார் சேலம், மிஸ்ஸஸ் சுசிலா மேரி மேடம் தேவக்கோட்டை, மிஸ்டர் NS ஏக்நாத் சார் சேலம். வாழ்த்துக்கள் சார். சில்வர் அச்சீவராக பாபுலால் சார் கிருஷ்ணகிரி, மிஸ்டர் கண்ணன் சார் துறையூர், மிஸ்டர் சுமலதா மேடம் சென்னை, மிஸ்டர் அண்ணாதுரை சார் முசிறி, மிஸ்டர் சுப்பிரமணி சார் துறையூர், மிஸ்ஸஸ் பூங்கொடி மேடம் உப்ளியபுரம், மிஸ்டர் சம்பூர்ண மேடம் திருத்தலையூர், மிஸ்டர் செந்தில்குமார் சார் மணப்பாறை, மிஸ்டர் மாணிக்கம் சார் பி மேட்டூர், மிஸ்டர் சுதாகர் சார் கூடலூர், மிஸ்டர் சேட்டு சார் சேலம், மிஸ்ஸஸ் லட்சுமி மேடம் துறையூர், மிஸ்டர் சத்யராஜன் சார் முசிறி, மிஸ்டர் பாபு சார் நாமக்கல், மிஸ்டர் ஸ்ரீகிருஷ்ணா சார் சேலம், மிஸ்டர் சிவராஜ் சார் சேலம், மிஸ்டர் பழனிசாமி சார் திருச்சி. அனைத்து சில்வர் அச்சீவர்களுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்து கோல்டு அச்சீவர் மிஸ்டர் செல்வகுமாரி மேடம் உப்ளியபுரம், மிஸ்டர் முருகன் சார் சேலம், மிஸ்டர் அகில் சார் திருச்சி. அனைத்து கோல்டு அச்சீவர்களுக்கும் வாழ்த்துக்கள். மிஸ்டர் பாலசுப்ரமணியன் சேலம் பாலா சார் பிளாட்டினம் அச்சீவர், வாழ்த்துக்கள் சார். மிஸ்டர் பிச்சமுத்து சார் துறையூர் ரூபி அச்சீவர், மிஸ்டர் ரமேஷ் முசிறி ரூபி அச்சீவர். எமரால்டு அச்சீவர் மிஸ்ஸஸ் கவிதா மோகன் உப்ளியபுரம், வாழ்த்துக்கள் மேடம். டைமண்ட் அச்சீவர் மிஸ்டர் சுப்பிரமணியன் சார் சேலம், வாழ்த்துக்கள் சார். ஒவ்வொரு நாளும் 7-2க்கு பயிற்சி இருக்கு. இன்னைக்கு இரவு 7-2க்கு பயிற்சியில எல்லாருமே கலந்துக்கலாம். ஒவ்வொரு நாளும் 8:30க்கு கம்பெனி சைட்ல பயிற்சி இருக்கு, அந்த பயிற்சியில கலந்துக்கலாம். இந்த டெய்லி ப்ராடக்ட்ல இன்னைக்கு தேதியில் அப்படிங்கறத கொஞ்சம் பாருங்க. பார்த்துட்டு நீங்க ப்ராடக்ட் ஷேர் பண்ணுங்க. டெய்லி ஸ்டோரி, டெய்லி மினி பிளான் இருக்கு. இந்த அட்டவணைப்படி டெய்லியும் எல்லாரும் கலந்துக்கலாம். ஓகே, மெகா சங்கமம் ஊட்டி, அதாவது மார்ச் மாசத்துல 29/3/2026 ஞாயிற்றுக்கிழமை காலையில 9:30க்கு மெகா சங்கமம். இதுல பிச்சமுத்து சார் அண்ட் பாலா சார் டீம் கலந்துக்கலாம். அருமையான ஒரு ட்ரைனிங். இதுல நம்ம பிச்சமுத்து சார் அண்ட் பாலா ஊட்டி சரௌண்டிங்ல இருக்கிறவர்கள் கலந்துக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா மெகா சங்கமம் சென்னை. இது 19/4/2026 ஞாயிற்றுக்கிழமை காலைல 9:30 மணிக்கு சென்னையில இருக்கு. இடம் அறிவிக்கப்படும். இதுலயும் பாத்தீங்கன்னா பிச்சமுத்து அண்டு பாலாசார் டீம்ல இருக்கிறவங்க கலந்துக்கலாம். இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல சேலம், துறையூர், திருச்சி, நாமக்கல் இப்படி நம்ம ட்ரைனிங் கொடுக்க இருக்கோம். அது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு இடத்துல பயிற்சி கொடுக்க ரெடியா இருக்கும். ஓகே, இப்ப நம்ம ஒரு பயிற்சியை பார்ப்போம். பயிற்சியை பார்த்துட்டு நம்ம அடுத்த செஷனுக்கு போகலாம். ஓகே, நம்ம இன்னைக்கு ஒரு பயிற்சியை பார்க்கலாம். வெல்கம் டு எலிசர் மிஸ். எலிசர் மிஸ் அப்படிங்கிறது அமிர்த கல்தை, கிங் ஆஃப் கெர்பல். இந்த எலிசர் மிஸ் வியாபாரத்தை டெவலப் பண்ணுவதற்கு செட் ஆஃப் ஸ்கில்ஸ் தேவை. அதுவும் இந்த 7 ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த 7 ஸ்கில்ஸ் என்னங்கிறத பார்ப்போம். டீம் பில்டிங். முதல்ல டீம் பில்டிங். இந்த டீம் பில்டிங் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய குழு உருவாக்குவதற்கு இந்த ஸ்கில் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது பாத்தீங்கன்னா பெரிய வருமானம் வருவதற்கு, பெரிய வேல்யூம் வருவதற்கு, பெரிய டீமை உருவாக்குவதற்கு இந்த டீம் பில்டிங் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். வித் அண்ட் டெப்த் டெவலப்மெண்ட். அதாவது நீங்க எந்த அளவுக்கு வித்து டெவலப் பண்றீங்களோ அந்த அளவுக்கு
உங்களுக்கு ஸ்பான்சர் இன்கம் அதிகமா கிடைக்கும். இது உங்க வருமானத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும். இங்க வித்து டெவலப் பண்ணும்போது பேரலா டெப்த் டெவலப் ஆகும். இங்க வித்துங்கிறது பாத்தீங்கன்னா நிறைய ஸ்பான்சர் 2 லக்கு தான், நம்ம கிட்ட வித்தே இல்லையே, 6 லக்கு 7 லக்குலாம் இல்லையே, 2 லக்கு தான் அப்படின்னு நினைக்கும் போது வித்துங்கிறது நம்ம ஸ்பான்சர். எந்த அளவுக்கு ஸ்பான்சர் அதிகப்படுத்துறீங்களோ அதுதான் உங்களுடைய வித்து. டூப்ளிகேஷன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வியாபாரமே பாத்தீங்கன்னா டூப்ளிகேஷன். அது முறையா நம்ம நடப்பதற்கு இந்த டூப்ளிகேஷன் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். நம்ம செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் எளிமையா இருக்கிற மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும். அதுதான் டூப்ளிகேஷன். மேசிவ் growth, அதாவது மிகப்பெரிய வளர்ச்சி, ஒரு மாபெரும் வளர்ச்சி வருவதற்கு, குழு நல்லா பல்கி பெருகுவதற்கு இந்த ஸ்கில் ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். மேசிவ் growth 6 figure or 7 figure, அதாவது உங்களுடைய வருமானத்தை 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் இப்படி உயர்த்துவதற்கு, 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம் இப்படி வருவதற்கு இந்த ஸ்கில் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அதுல ப்ராஸ்பெக்ட் 1 ப்ராஸ்பெக்ட், 2 இன்விடேஷன், 3 பிரசன்டிங், 4 ஃபாலோ, 5 க்ளோசிங், 6 கெட்டிங் ஸ்டார்டட், 7 ப்ரோமோட்டிங் ஈவெண்ட். இந்த 7 ஸ்கில்ஸும் நமக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அதுல 80-20 ரூல். முதல்ல இந்த 80-20 ரூல் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு விதி இந்த 80-20 ரூல். உங்க டீம்ல ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா, நீங்க ₹1,00,000 சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா 80,000 ரூபாய் அந்த 20 பேத்துக்கிட்ட இருந்து மட்டும் வரும். மிச்சம் இருக்கிற 20,000 ரூபாய் மீதமுள்ள 80 பேத்துக்கிட்ட இருந்து வரும். அப்ப நீங்க கவனிக்க வேண்டியது, அந்த 20 பேர் தான் உங்களோட கோர் லீடர்ஸ். அவங்க தான் இந்த பிசினஸ சரியா பண்ணக்கூடிய அருமையான ஒரு லீடர். அப்ப இந்த 80-20 ரூல நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணணும். வாட் யூ பிலீவ் அபவுட் யூ, அதாவது இங்க பிசினஸ் பில்ட் பண்ணும்போது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பிகாஸ் உங்களை பத்தி மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது அப்புறம், உங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் எந்த அளவுக்கு இந்த எலிசர்மஸ் வியாபாரத்துல பங்கு வகிக்குது. நான் சாதிக்க பிறந்திருக்கேன், நான் நிறைய ப்ராஸ்பெக்ட கொண்டு வருவேன், எனக்கு நிறைய ஜாயினிங் வருது, என் டீம் நல்லா வளர்ந்துகிட்டு இருக்கு, என் டீம்ல நிறைய பேர் மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்களுடைய தாட் ப்ராசஸ், உங்களுடைய பிலீவ் சிஸ்டம், நீங்க சக்சஸ் ஆகிறதுக்கு உண்டான அருமையான ஒரு விஷயம். உங்க தாட் ப்ராசஸ், பிலீவ் சிஸ்டம் ரொம்ப முக்கியம். இந்த 7 ஸ்கில்லுக்கு உங்களுடைய தாட் பிசினஸ் ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். இது எல்லாம் சரியா வருதுன்னா, நீங்க பாக்குறது, கேட்கறது, படிக்கிறது, நீங்க மைண்டுக்கு என்ன கொடுக்குறீங்களோ எல்லா விஷயங்களும் பாசிட்டிவானதாக இருக்கும். அடுத்து ஃபைண்டிங் ப்ராஸ்பெக்ட். இட் இஸ் எ ஸ்கில், நாட் எ நேச்சுரல் ரிசோர்ஸ். அதாவது இந்த ஃபைண்டிங் ப்ராஸ்பெக்ட் அப்படிங்கிறது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எனக்கெல்லாம் கான்டாக்ட் ரொம்ப கம்மியா இருக்கு, அவருக்கு நிறைய பேர் தெரியும், அவரால சாதிக்க முடியும், நம்மளால முடியுமா அப்படின்னு நினைக்கிறது. இட் இஸ் எ ஸ்கில், நாட் எ நேச்சுரல் ரிசோர்ஸ். இது ஒரு ஸ்கில். மென்டல் லிஸ்டா, இப்ப நம்ம மைண்ட்ல பாத்தீங்கன்னா மென்டல் லிஸ்டா 80% நபர்கள் இருப்பாங்க. நம்ம ப்ரொபஷனலா எழுதணும் அப்படின்னா 100% லிஸ்ட் எழுதி ஒர்க் பண்ண முடியும். எழுத்துப்பூர்வமாக பெயர் பட்டியல் தயாரித்தல், அதுதான் பாத்தீங்கன்னா ப்ரொபஷனல்.
இந்த வியாபாரம் செய்யறவங்க, இது தொழிலா செய்யறவங்க வியாபாரத்துக்கு உண்டான முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்ப வியாபாரத்துக்குள்ள முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மெண்டல் லிஸ்ட வச்சு இந்த பிசினஸ பண்ணக்கூடாது. பெயர் பட்டியல் தயாரிச்சு ஒரு ப்ரொபஷனலா ஒர்க் பண்ணணும். ப்ரொபஷனல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஃபேமிலியில உள்ளவங்க ரிலேட்டிவ கான்டாக்ட் லிஸ்ட் எடுக்கணும். எப்படி எடுக்கலாம்? நம்ம கல்யாணம், காது குத்து, வளகாப்பு இதெல்லாம் பண்ணியிருப்போம். அதுக்கு நம்ம வீட்ல மொய் நோட்லாம் இருக்கும். அந்த மொய் நோட்டை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுல நம்ம சொந்தக்காரங்களோட பேரெல்லாம் இருக்கும். அப்ப நம்ம ஃபேமிலியோட உட்காந்து இவங்க யாரு, இவங்க யாரு அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கிட்டோம் அப்படின்னா, அவங்களுக்கு இந்த பிசினஸ பத்தி தெரியப்படுத்தலாம். அப்ப நம்ம ஃபேமிலியோட உட்கார்ந்தோம் அப்படின்னா, திருப்பூர்ல இருந்து வந்த சித்தப்பா, சென்னையில இருந்து வந்த மாமா, மதுரையில இருக்கக்கூடிய அக்கா, இந்த மாதிரி நம்ம ரிலேட்டிவ்க்கு தெரியப்படுத்தலாம். 2வது கன்சிஸ்டன்ட்லி எக்ஸ்பாண்ட் லிஸ்ட். டெய்லி 2 பேத்துக்காவது இப்ப லிஸ்ட் தயாரிச்சிட்டோம். டெய்லி 2 பேத்துக்காவது நம்ம இந்த பிசினஸ பத்தி தெரியப்படுத்தணும். அடுத்தது ரைஸ் யுவர் அவேர்னஸ். அதாவது உங்களுடைய விழிப்புணர்வை அதிகப்படுத்தணும். 3 அடி தூரத்துல யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்கள இந்த எலிசர் மிஸ் வியாபாரத்துக்கு கொண்டு வரணும். நீங்க மளிகை கடைக்கு போறீங்க, ஹோட்டலுக்கு போறீங்க, சலூன் கடைக்கு போறீங்க, எங்க போனாலும் 3 அடி தூரத்துல வரக்கூடிய நபர்களை உங்களுடைய பிசினஸ்க்கு கொண்டு வரதுக்காக நீங்க பேசணும். விழிப்புணர்வா இருக்கணும். நீங்க விழிப்புணர்வா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா 10 வருஷமா பார்க்காத ஒரு நண்பர் கூட நீங்க காலையில நினைச்சிருப்பீங்க. அப்ப அவரை பார்க்கக்கூடிய சூழல் ஏற்படும். 1 வாரமா பார்க்காத நண்பர் கூட நீங்க போகும்போது பக்கத்து வீதியில போறத நீங்க பார்க்கக்கூடும். அப்ப ரைஸ் யுவர் அவேர்னஸ். உங்க மைண்ட்ல எப்பயுமே பாசிட்டிவ் இருக்கணும். நெவர் யுவர் ஃப்ரீ ஜட்ஜ். அதாவது இவர் பண்ணுவாரு, இவர் இந்த எலிசன் மிஸ் பிசினஸ் பண்ண மாட்டாரு, இவருக்கு பணம் அதிகமா இருக்கு, இவருக்கு பணம் கம்மியா இருக்கு, இவங்களுக்கு மக்களுக்கு அதிகமா தெரியும், இவரு மக்களுக்கு அப்படிங்கிற விஷயத்த யாரும் மைண்ட்ல போடாதீங்க. நெவர் யுவர் ஃப்ரீ ஜட்ஜ்மெண்ட். யாரையும் இவர் பண்ணுவாரு பண்ண மாட்டாருன்னு நீங்க கொண்டு வராதீங்க. நீங்க கொடுக்க வேண்டியது உங்களோட கடமை. அவர் எடுத்து செய்யறதும் செய்யாதும் கடவுளுக்கும் அவருக்கும் இருக்கிற சேலஞ்ச். நெட்வொர்க் ஆன் பர்பஸ். அதாவது பர்பஸாகவே புதுசு புதுசா பழக்க வழக்கங்களை உருவாக்கணும். புது ஜிம்முக்கு போறது, புது பார்க்குக்கு போறது, புது புது ஏரியாவுக்கு போறது, டீ கடை இன்னைக்கு ஒரு டீ கடையில குடிக்கணும், இன்னொரு நாளைக்கு ஒரு டீ கடை, அந்த மாதிரி ரெகுலரா போய்கிட்டு இருக்கும்போது அங்க நீங்க புது புது ப்ராஸ்பெக்ட உருவாக்க முடியும். வாக்கிங் போற இடம், இந்த மாதிரி ஃபைண்டிங் ப்ராஸ்பெக்ட்ல இது ரொம்ப முக்கியமானது. 2வது ஸ்கில். 2வது ஸ்கில் பாத்தீங்கன்னா இன்வைட்டிங் ப்ராஸ்பெக்ட். இந்த கேட்வே. இந்த கேட்வே ஸ்கில். இந்த ப்ராஸ்பெக்ட் உருவாக்குவது ரொம்ப அருமையான விஷயம். 2வது ரெபுடேஷன் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ். அதாவது நீங்க அவங்களுக்கு இன்வைட் பண்ணும்போது ஹண்டர் மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம ப்ரொபஷனலா பண்ணணும். எப்படி? ஒருத்தருக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்றோம். நண்பர் நல்லா இருக்கீங்களா, எங்க இருக்கீங்க, ரொம்ப நாள் ஆகுது பார்த்து, நாளைக்கு அந்த உங்க ஊருக்கு வரலான்னு இருக்கோம், இந்த இடத்துல மீட் பண்ணலாமா, ஓகே அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். இது சேஞ்சிங் ஃப்ரம் ஹண்டர் டு ப்ரொபஷனல். 3வது ஸ்கில். அதாவது வியாபார திட்டத்தை திறம்பட காண்பித்தல். பிரசன்டிங். 3வது ஸ்கில் வந்து பிரசன்டிங். வியாபார திட்டத்தை திறம்பட காண்பித்தல். உலகத்துல உள்ள மாபெரும் வெற்றியாளர்கள் அவங்க என்ன செஞ்சிருக்காங்களோ அதை அப்படியே நம்ம வந்து செஞ்சு காட்டணும். இதுல பாருங்க ஒரு வாசகம் கொடுத்திருக்கு, there is no secret. இதுல எந்த ரகசியமே இல்லை. நான் எப்படி இவ்வளவு கோடி ரூபாய் மாதம் மாதம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா இந்த பிளானை நான் சரியான முறையில பயன்படுத்தினேன். simply sold the plan to 1200 people.
அதாவது இந்த வியாபார திட்டத்தை நான் 1200 நபர்களுக்கு காண்பித்தேன். அதுல 900 பேர் நோ சொன்னாங்க. 1200 நபர்ல பிளான் காட்டும்போது 900 நபர் நோ சொல்லிட்டாங்க. அண்ட் ஒன்லி 300 நபர்கள் மட்டும் ஏதோ பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 300 நபர்கள் பார்க்கலாம்னு சொன்னது மட்டும் இல்லாம சைன் பண்ணாங்க. சைன் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த 300 பேத்துல வெறும் 85 பேர் தான் வியாபாரத்தை திறம்பட செஞ்சாங்க. இந்த 85 பேர் வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. ஒரு 3 மாசம் 6 மாசம் முடிவுல 35 பேர் இது என்னோட வியாபாரம் அப்படின்னு சொல்லி சீரியஸா சின்சியரா பண்ணாங்க. இந்த 35 பேத்துல ஒரு 11 பேர் மட்டும் என்ன கோடீஸ்வரனா ஆக்குனாங்க. இதுதான் சீக்ரெட். அப்ப நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நம்ம எவ்வளவு ரெக்ரூட்மெண்ட்டை கொண்டு வந்துகிட்டு இருக்கோம்? ஒரு 4 பேர் 5 பேரை பார்த்தது நோ சொன்னதுமே ஐயோ இதெல்லாம் நமக்கு ஒத்து வராதுங்கிறோம். இங்க 1200 நபரை பார்க்கும்போது 900 நபர் நோ சொல்லியிருக்காங்க. 300 நபர் உள்ள வந்திருக்காங்க. அந்த 300 நபர்ல 85 பேர் பிசினஸா பண்ணியிருக்காங்க. 85 பேர்த்துல 35 பேர் சின்சியரா சீரியஸா ஒர்க் பண்ணி 11 நபர்கள் கோடீஸ்வரர் ஆக்கியிருக்காங்க. அப்ப நம்ம எவ்வளவு பேர்த்த பார்க்கணும் அப்படிங்கிறத நீங்க பாருங்க. ஃபாலோ ஹேண்ட்லிங், அதாவது அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங். 4வது ஸ்கில் பாத்தீங்கன்னா ஃபாலோ அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங். The prospect has limiting belief in the ability. அவர் மேலேயே அவருக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கும். இந்த பிசினஸ்லாம் நல்லா இருக்கு, செஞ்சா ஜெயிக்க முடியும், பட் என்னாலாம் முடியுமா அப்படிங்கிற நம்பிக்கை இல்லாம இருக்கும். 2வது, இந்த prospect has limiting belief in network marketing. இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறை மேலேயே அவருக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கும். அப்ப அந்த துறையை பத்தி நம்ம எடுத்து சொல்லணும். இந்த துறை பாத்தீங்கன்னா இந்த ஃபாஸ்டஸ்ட் குறையும் கம்பெனியா இருக்கு. வரக்கூடிய ஆண்டுகள்ல பல மடங்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான துறை தான் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கறத அவங்களுக்கு புரிய வைக்கணும். இதுல 5வது ஸ்கில் பாத்தீங்கன்னா க்ளோசிங். க்ளோசிங்ல பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிங் க்ளோசிங். ஆல்டர்னேட்டிங் க்ளோசிங் அப்படிங்கிறது, இப்ப நீங்க போய் ஒரு நபரை பார்த்து பேசுறீங்க, அவர்கிட்ட உங்க பேர்ல பண்ணிடலாமா உங்க மனைவி பேர்ல பண்ணலாமா? ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க பணம்லாம் வரும். நீங்க ஒரு நபருக்கு கொடுக்கும்போதே 500 ரூபாய் இன்கம் வரும், ஸ்பான்சர் இன்கமா. 2 நபருக்கு கொடுத்தீங்கன்னா 1500 ரூபாய் வரும். அப்ப அக்கௌண்ட்டுக்கு வரதுக்கு உங்களுக்கு பேன் கார்டு எல்லாம் தேவை. யாருக்கிட்ட பேன் கார்டு இருக்கு? பேங்க் அக்கௌண்ட் இருக்கு. உங்க பேர்லயே உங்க மனைவி பேர்லயா அப்படின்னு சொல்றோம். உடனே என் பேர்ல பண்ணுவாங்க, இல்லைன்னா என் மனைவி பேர்ல. அடுத்தது ரீஅசூரன்ஸ் க்ளோசிங். இங்க வந்து ஹெல்த்துக்கு தேவையான எல்லா, அதாவது உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடிய அருமையான ஒரு ப்ராடக்டா இருக்கு. சிங்கிள் ப்ராடக்ட். இதை நீங்க மளிகை கடையிலயோ மெடிக்கல்லயோ வாங்குறதுக்கு, வேற ஒரு டைரக்ஷன்ல வாங்குறதுக்கு நம்ம எலிசன் மிஸ் கம்பெனிலே வாங்கிக்கலாம். நம்ம ஆரோக்கியமா இருக்கிறவங்க கூட இதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு ரீஅசூரன்ஸ் க்ளோசிங் கொடுக்குறீங்க. டெஸ்மோனியல் க்ளோசிங். டெஸ்மோனியல் பாத்தீங்கன்னா நம்ம ப்ராடக்டை யூஸ் பண்ணி நிறைய நபர்கள் டெஸ்மோனியல் கொடுத்துருக்காங்க. அதுலயும் ப்ராடக்ட் டெஸ்மோனியல் இருக்கு, வியாபார டெஸ்மோனியல் இருக்கு. நீங்க பார்க்கக்கூடிய நபர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணவரா இருந்தா ப்ராடக்ட் டெஸ்மோனியல் கொடுங்க. இல்ல வியாபாரத்துக்கு ஒத்து வருவார் அப்படின்னா வியாபாரத்து சம்பந்தமான டெஸ்மோனியல். லாஸ்ட் வீக் கூட பாத்தீங்கன்னா நிறைய நபர்கள் டெஸ்மோனியல் கொடுத்திருந்தாங்க. அதை நீங்க எடுத்து சொல்லலாம். சம்மரி க்ளோசிங். சம்மரி க்ளோசிங்கிறது நீங்க ப்ராடக்ட் சொல்லியிருப்பீங்க, பிளான சொல்லியிருப்பீங்க, அச்சுவர்ஸை கூட நம்ம குழுவுல இருக்கிற அச்சுவர்ஸை காட்டியிருப்பீங்க. இப்பயும் அவருக்கு வந்து ஒரு ஆசிலேஷன் மைண்ட் இருக்கும். இப்ப இந்த இடத்துல ஒரு புஷிங் கொடுக்கணும். எடுத்து பண்ணுங்க, அருமையான பிசினஸ், வாய்ப்பு கிடைச்சிருக்கு, சரியான முறையில பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வரோம். அடுத்து 6வது ஸ்கில் பாத்தீங்கன்னா கெட்டிங் ஸ்டார்டட். அதாவது வேலிடேட் தேர் டெசிஷன். அதாவது வேலிடேட் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா அருமையான ஒரு டிசிஸ் எடுக்க முடியும். இதுல அவங்களோட எதிர்பார்ப்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்து செஞ்சு கொடுக்கணும். செட் தர் எக்ஸ்பெக்டேஷன். அது அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஃபாஸ்டாக் கேம்ப் பிளான். நம்ம ஏற்கனவே 3 மாசத்துல, அதாவது 90 நாள்ல ஒரு கேம்ப் பிளான் கொடுத்துருக்கோம். அந்த கேம்ப் பிளான்ல அவங்கள உள்ள கொண்டு வரணும். அதிவேகமாக இந்த வியாபாரத்தை பண்ணுனா என்ன நடக்கும்? இப்ப கூட நம்ம ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்ல 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு பிளான் கொடுத்துருக்கோம். அதுல ஜனவரியில ஃபர்ஸ்ட் வீக்ல பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய், செகண்ட் வீக்ல 25,000, தேர்ட் வீக்ல 50,000,
4th வீக்ல 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம இந்த கேம்ப் பிளான் கொடுத்துருக்கோம். அதை யாரெல்லாம் பயன்படுத்துறாங்களோ கண்டிப்பா சக்சஸ் அடையலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக் அசைன்மெண்ட். அதாவது நாம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு மீட்டிங் ட்ரைனிங்லயும் நம்ம எல்லாத்தையுமே பிளக்கிங் பண்ணணும். அதுலயும் பாத்தீங்கன்னா என்டிஓல பிளக்கிங் பண்ண வைங்க. என்டிஓ பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து ஒரு வியாபாரத்தை எப்படி பண்ணணும் எப்படி பண்ணக்கூடாதுங்கிற விஷயம் அந்த என்டிஓல சொல்லியிருப்போம். அதை அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்து 7வது ஸ்கில் ப்ரோமோட்டிங் ஈவெண்ட்ஸ். ஈவெண்ட்டுக்கு ப்ரோமோட் பண்ணணும். நம்ம குழுவுல வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் ஈவெண்ட்டுக்கு ப்ரோமோட் பண்ணணும். அது எந்த ஈவெண்டா வேணுமாலும் இருக்கலாம். நீங்க திங்கட்கிழமையில இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நம்ம எல்லா பவர் மார்னிங் மீட்டிங்லயும் வரக்கூடிய ஒவ்வொரு நபரையும் அட்டன் பண்ண வைக்கணும். அதே சமயத்துல ஈவினிங் 8:30க்கு நடக்கக்கூடிய கம்பெனி மீட்டிங்ல எல்லா நபரையும் உட்கார வைக்கணும். அப்படி உட்கார வைக்கும்போது அவங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா 100% சக்சஸ் அடைவதற்கு இந்த ஈவெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அதுல ஃப்ரீஃபிங் ஃபேஸ், அதாவது ப்ராடக்ட பத்திய நாலேஜ் எடுத்துக்கலாம். ஈவெண்ட்ல உட்காரும்போது இன்கம் பத்திய நாலேஜ் எடுத்துக்கலாம். ஒரு ஜென்ரலா நமக்கு என்ன தேவைங்கிறது அதுல தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து எக்ஸைட்டட் ஸ்பேஸ், அதாவது நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். எலிசன் மிஸ்குள்ள வந்துட்டோம், வந்து அருமையா பண்ணிக்கிட்டு இருக்கோம். எக்ஸைட்டட் பேசுங்கிறது பாத்தீங்கன்னா இந்த வியாபார வாய்ப்பை எடுத்துட்டோம், ரொம்ப அருமையா பண்ணிக்கிட்டு இருக்கோம். பண்ணிக்கிட்டு இது அவங்க மீட்டிங்ல சொல்ற மாதிரி இந்த அவங்களுக்கு சொல்ல இவங்களுக்கு சொல்லன்னு லிஸ்ட் எடுத்திருக்கோம். லிஸ்ட் எடுத்துட்டு ஆக்டிவிட்டியில இறங்குவோம். ஆக்டிவிட்டியில இறங்கும் போது நம்ம ஒரு நபரை போய் பார்ப்போம். பார்க்கும்போது அங்கதான் நமக்கு நெகட்டிவ் வந்து தூவாங்க. இதெல்லாம் உனக்கு தேவையா? இந்த பிசினஸ் எல்லாம் ஒத்து வருமா? என்னத்த சாதிச்சுட்ட? இப்படியே ஓடிக்கிட்டு இருக்க அப்படின்னு மத்தவங்க சொல்றதை பார்த்ததுமே நமக்கு லைட்டா ஒரு நெகட்டிவ் வரும். நெகட்டிவ் வரும்போது அண்டர்ஸ்டாண்டிங் அன்ஹாப்பி. இப்பதான் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆகணும். அதாவது நம்ம வெளியில ஃபீல்டுக்கு போகும்போது நம்ம மைண்டை வந்து ஒரு குழப்பியிருப்பாங்க. அந்த குழப்பத்துல இருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா நம்ம மீட்டிங் ட்ரைனிங் அட்டன் பண்ணணும். மீட்டிங் ட்ரைனிங்ல தான் அண்டர்ஸ்டாண்டிங் ஆக முடியும். இப்போ அன்ஹாப்பியா இருக்கிறவங்க மீட்டிங் ட்ரைனிங்ல வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து ட்ரைனிங் பேஸ். அதுக்காக தான் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம ட்ரைனிங் வந்து அட்டன் பண்ண சொல்றோம். ட்ரைனிங் அட்டன் பண்ணும்போது நமக்கு அன்ஹாப்பியா இருக்கிறது எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். இது எல்லாம் செய்யும் போது நமக்கு கண்டிப்பா ஒரு ஈல்டு பேஸ் கிடைக்கும். ஈல்டு பேஸ்ங்கிறது வருமானம். 5,000 10,000 15,000 இப்படி ஏர்ன் பண்ணுவதற்கு இந்த ஈல்டு பேஸ் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஓகே, இந்த 7 ஸ்கில்ஸை யார் ஒருத்தர் சரியான முறையில பயன்படுத்துறோமோ கண்டிப்பா அவங்க சக்சஸ் அடைய முடியும். இந்த 7 ஸ்கில்ஸும் பாத்தீங்கன்னா நம்ம எலிசர்னஸ் வியாபாரத்தை தொடர்ந்து பண்ணுவதற்கு பெரிய சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஓகே, இப்ப நம்ம அடுத்த செஷனுக்காக பாத்தீங்கன்னா சுமலதா மேடத்தை நான் இன்வைட் பண்றேன். அதுக்கப்புறம் பிச்சமுத்து சார் வந்து உள்ள வருவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. குட் மார்னிங் மேடம். சுமலதா மேடம், நீங்க மைக் ஆன் பண்ணி பேசலாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். தேங்க்யூ சார். டெய்லி நியூஸ் ஷேர் பண்ணுங்க மேடம். இந்த 1 செகண்ட் சார். இணைப்பில் இருக்கும் அனைத்து லீடர்களுக்கும் இனிய காலை வணக்கம். சார் சூப்பரா செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பவர் மார்னிங்ல ஆரம்பிச்சு நம்மளுடைய பிரம்ம முகூர்த்தத்துல நல்ல பாசிட்டிவான எனர்ஜியானதை 7 ஸ்கில்லோட ஸ்டார்ட் பண்ணி நம்மளுக்கு சூப்பரா கொடுத்துருக்காங்க. இதுல இப்ப அடுத்து பார்த்தோம்னா டெய்லி நியூஸ். இன்னைக்கு ப்ராடக்ட் ஷேர் பண்றது சார். இன்னைக்கு ப்ராடக்ட் ஷேர் பண்றது பாபு சார் நாமக்கல்ல இருந்து. நாளைக்கு கூடலூர் சுதாகர் சார் ஷேர் பண்றாங்க. இன்னைக்கு பாபு சார், நாளைக்கு கூடலூர் சுதாகர் சார். இன்னைக்கு டெய்லி ஸ்டோரி அண்ணாதுரை சார் முசிறியில இருந்து. நாளைக்கு வந்து கனகவல்லி
கனகவல்லி மேம் முசிறியில இருந்து. இன்னைக்கு அண்ணாதுரை சார், நாளைக்கு கனகவல்லி மேம். இன்னைக்கு சிம்பிள் பிளான் பிசினஸ் பிளான் சிம்பிளா சொல்றது வந்து பூங்கடி எம்எஸ்டி பூங்கடி வெயிசெட்டிப்பாளையம். நாளைக்கு சேட்டு சார். இன்னைக்கு பூங்கடி அக்கா சொல்றாங்க, நாளைக்கு சேட்டு சார். செக்ஷன் தேங்க்யூ மேடம். நம்ம அடுத்த செஷனுக்கு பிக்ஸ்டம் சார் இன்வைட் பண்ணிடலாம் மேடம். ஓகேங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். மீட்டிங்ல இணைஞ்சிருக்க அனைத்து நண்பர்களுக்கும் காலை வணக்கம் சொல்லிக்கிறோம். ஒரு சூப்பரான செஷன் இன்னைக்கு 7 ஸ்கில்ஸை பத்தி சூப்பரா ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரமேஷ் சாருக்கு நன்றி சொல்லிக்குவோம். காலையில் பாசிட்டிவ் அஃபர்மேஷனோட ஆரம்பிச்சு எலிசினமிஸோட பிளானு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7 ஸ்கில்ஸ் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளானு, அதை தொடர்ந்து நமக்கு இந்த பிஸ்னஸை எப்படி கொண்டுட்டு போனா எப்படிலாம் சக்சஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு நம்முடைய திறமைகளை வளர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு 7 வகையான திறமைகள் என்னென்ன இருக்கு அப்படின்றத சூப்பரான முறையில் ஷேரிங் கொடுத்துருந்தாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்னும் ஒரு ப்ராடக்ட் டாபிக்ல நம்ம வந்து வேற இன்வைட் பண்ணுவோம். பாபு சார் இன்வைட் பண்ணுவோம். வெல்கம் சார். ஸ்டார்ட் பண்ணலாம் சார். குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங் சார். ஜூம்ல இருந்து காலை வணக்கம் சொல்லிக்கிறேன் சார். சார் இன்னைக்கு ப்ராடக்ட் ட்ரைனிங் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிங்க சார். ஸ்டார்ட் பண்றேன் சார். வெல்கம் டு எலிசர் மிக்ஸ். எலிசர் மிக்ஸ் கிங் ஆஃப் ஹெர்பல்ஸ், மூலிகையின் அரசன் என்று சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா 9 வகையான சர்டிஃபிகேட் இது கொடுத்துருக்காங்க. நம்ம 12 வகையான மூலிகை இதில் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஒன்று பார்த்தீங்கன்னா ட்ரிச்சிலியா காட்டிகுவா, செலினா ரெப்பன்ஸ், குக்ரிபிட்டா மொசாட்டா, அங்சர் வைன், ரெட்பி ஸ்டெம் செல், கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல், எவி மீடியம் கிராண்டிஃப்ளோரம், கார்டிசிபிடேஸ், ஸ்டீவியா ரெபடியானா, பாசிஃப்ளோரா, ஜெபடிகப்பா, பிளிக்கியா. இவர்தான் கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல். இது ஸ்விஸ் ஆப்பிள்னு சொல்லக்கூடியது. வயதான தோற்றத்தை தடுக்கிறது. முக சுருக்கங்கள் மற்றும் நேர்த்தியான கோடுகள் எதுவும் இருந்துச்சுன்னா அதை குறைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. சரும வறட்சியை வந்து தடுத்து அந்த நிறத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. சரும செல்களில் உள்ள சரும செல்களை புதுப்பிக்கிறதுக்கு இது உதவுகின்றது. அப்புறம் இது நச்சுக்களை வெளியேற்றவும், தசைப்பிடிப்பு, தலைவலி மற்றும் ஒற்றை தலைவலி மற்ற பிரச்சனைகள் இருந்தாலும் அது சரி பண்ணி கொடுக்க முடியுது. அது சோர்வை நீக்கி சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கிறது. அப்புறம் ஆற்றலை வந்து மேம்படுத்துறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட், உடலில் உள்ள செல்களை பாதிக்கும் ஃப்ரீ ரேடிக்கலை நடுநிலையாக்கி ஆக்சிஜனேற்ற அழுத்தத்திலிருந்து நம்மளை பாதுகாக்கிறது. இம்யூனிட்டி பவர், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி கொடுக்குது. நாள்பட்ட நோய்களிலிருந்து மீண்டு வர உதவி புரிகிறது. வாய்ப்புக்கு நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே, 12 இன்கிரீடியன்ஸ் பிளஸ் கிரீன் ஆப்பிள் ஸ்டெம்ஸ் இதை பத்தி சூப்பரான முறையில் ஷேரிங் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி பாபு. கிரேட், சூப்பர். அடுத்து இன்னைக்கு தினம் ஒரு பிளான்ற டாபிக்ல நமக்கு வந்து பூங்கடி மேடம் வந்து பேச போறாங்க. வெல்கம் மேடம். சார் அவங்களுக்கு ஹோஸ்ட் கொடுக்கலாம் சார் ஷேர் பண்ணுறது. பூங்கடி மேடம் நீங்க ஷேர் பண்ணலாம் மேடம். பாபு நீங்க ஸ்டாப் பண்ணிருக்கீங்க. வெல்கம் மேடம். வெல்கம். கேக்குதுங்களா? வணக்கம் சார். வணக்கம். ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்பதான் கேக்குது. ஸ்டார்ட் பண்ணுங்க. வெல்கம் சார். அனைவருக்கும் ஜூமில் இணைஞ்சிருக்க அனைவருக்கும் காலை வணக்கம்.
நான் இன்னைக்கு வந்து அந்த சிம்பிள் பிளானை பத்தி சொல்ல போறேன். வெல்கம் டு எலிக்சர் மிக்ஸ். இது வந்து பெஸ்ட் ப்ராடக்ட். ஏன் பெஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னாக்க, இந்தியாவில் வளரும் வரும் கம்பெனியில இது ரொம்ப வேகமா வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அதனால இது மாதிரி சொல்றோம். ஹெல்த்தி அண்ட் ஹாப்பி லைஃப், ரொம்ப ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் வாழ்றதுக்கு இது ரொம்ப வழிவகுக்குது. அப்புறம் மெனி ப்ராப்ளம் ஒன் சொல்யூஷன். அது வந்து 1000த்துக்கும் மேற்பட்ட நோய்களுக்கு இது ரொம்ப தீர்வாக இருக்குது. அடுத்து வந்து நான் முதல்ல வாங்கும்போது கஸ்டமரா தான் வாங்குறேன். கஸ்டமரா வாங்கும்போது பிரைஸ் எவ்வளவுனாக்க 6300 ரூபாய். செகண்ட் டைம் நான் வந்து அதுல டிஸ்ட்ரிபியூட்டரா மாறுறேன். அப்போ வந்து 500 ரூபாய்க்கு கிடைக்குது. இதுக்கு வந்து ஜாயிண்ட் டீட்டெயில்ஸ், பேன் கார்டு, இமேஜ், பேன் கார்டு இமேஜ், இமெயில் டீட்டெயில், மொபைல் நம்பரு, பேங்க் டீட்டெயில்ஸ் அனைத்துமே தேவைப்படுது. ஒரு நபருக்கு ஒரு ஐடி தான் போடணும். அதுதான் அவங்களுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. சிம்பிள் பிசினஸ் பிளான் பேசிக் பேக்கேஜ் வந்து 5000 ரூபாய். இது வந்து நான் சேர்ந்ததுக்கு அப்புறம் நான் எனக்கு கீழே வந்து 2 பேரை நான் அறிமுகப்படுத்த முடியும். அப்போ வந்து ஹவு டு பிளான் ஒர்க்ஸ், அதான் அந்த நம்ம வந்து 5000 ரூபாய்க்கு வாங்கும்போது இதெல்லாம் கொடுத்துட்டு ஒரு நபரையும் கீழே வந்து ஒரு நபர், பி ஒரு நபரை வந்து நம்ம அறிமுகப்படுத்துறோம். அவங்களுக்கு 2 பேருக்குமே 5000த்துக்கு நம்ம கொடுக்குறோம். அதுல இருந்து ஒரு நபருக்கு ஸ்பான்சர் இன்கமிங் வந்து நமக்கு 500 ரூபாய். ஸ்பான்சர் பாக்ஸ் வந்து 6300. 6300 ரீட்டைல் ப்ராஃபிட் 1300. டோட்டல் வந்து 8100. சேம் அதே தான். பி அந்த நபருக்கும் பி ஸ்பான்சர் இன்கம் 500, பாக்ஸ் வந்து 6300 கொடுக்குறோம். அதுல நமக்கு வந்து 1300 கிடைக்குது. டோட்டல் ப்ராஃபிட் 8100. 8100 ஏ நபருக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. பி நபருக்கு கொடுக்கவும் அது ஒரு 8100 கிடைக்குது. பேர் மேட்சா 500, பி ரெண்டும் சேர்த்து பேர் மேட்சா 500 கிடைக்குது. எல்லாமே டோட்டலா கூட்டி பார்க்கும்போது 16700 ரூபாய் நமக்கு கிடைக்குது. இது மட்டும் இல்லாம, இந்த 2 நபர் மட்டும் இல்லாம இதே போல நிறைய நபரை வந்து நம்மளால உருவாக்க முடியும், அறிமுகப்படுத்த முடியும். இன்னும் இந்த இதை வந்து இன்கமிங்க இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு நமக்கு முடியும். அதுக்கு நம்ம தயாராகணும். அதுக்குண்டான பயிற்சி தான் இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதுல வந்து நம்ம ஹெல்த்தியாவும் ஹாப்பியாவும் நம்ம நல்ல ஆரோக்கியமாவும் சந்தோஷமாவும் வாழ்றதுக்கு இது ரொம்ப வழிவகுக்குது. தேங்க்யூ சார். வாய்ப்பளித்ததுக்கு நன்றி சார். தேங்க்யூ. சூப்பர் மேடம், சூப்பர். சார் ஒரு நிமிஷம். இதுக்கு எல்லாமே நம்ம பாலா பிரதருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். அவங்கதான் நமக்கு இந்த இதை கொடுத்துருக்குறாங்க. இப்படிங்கிற ஒரு சிம்பிள் பிளான்ங்கிறத சொல்லி, உண்மையாவே சிம்பிள் பிளான் தான். ஆனா அது நம்ம சொல்லும் போது, முதல் முறையா சொல்லும் போது நிறைய தடுமாற்றம் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி, அதாவது பிச்சமுத்து சொன்ன மாதிரி மீண்டும் மீண்டும் நம்ம இதை பத்தி பேசும்போது நமக்கு அந்த இது ஃப்ளோவா வருங்கிறது இதுல ரொம்ப இதுவா நம்ம தெரிஞ்சுக்கலாம் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். கிரேட் மேடம், கிரேட், சூப்பர் மேடம். அருமையான ஷேரிங் கொடுத்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஷேர் பண்ற மாதிரி இல்லை, நல்லா ஷேர் பண்ணிருக்கீங்க. தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஏ சைடு ஒருத்தர் வாய்ப்பு கொடுக்குறோம், பி சைடு ஒருத்தர் வாய்ப்பு கொடுக்குறோம். ஏ சைடு வாய்ப்பு கொடுக்குறப்ப 8500 ரூபாய் நமக்கு கிடைக்குது. பி சைடு வாய்ப்பு கொடுக்குறப்ப 8500 ரூபாய் கிடைக்குது. பேர் மேட்சிங் 500 கிடைக்குது. 16700 கிடைக்குது. இந்த நெட்வொர்க் வரலாற்றுல 35 வருஷ வரலாற்றுல நமக்கு வந்து இந்த மாதிரி எந்த ஒரு கம்பெனியும் கொடுக்கறது இல்லை. 2 பேரை இணைச்சு விட்டா 16700 ரூபாய் கிடைக்கும் அப்படின்றது எதுவுமே பண்ணல. நம்ம எலிசர் மிஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கு. அத வந்து நமக்கு மட்டும் இல்ல, நம்ம டீம்ல இருக்கும் யாரு வந்து ஜாயின் பண்ணாலும் அந்த வாய்ப்பு இருக்கு அப்படின்றத சூப்பரான முறையில ஷேரிங் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. நன்றி சார். கிரேட் மேடம், சூப்பர்.
ஓகே மேடம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தினம் ஒரு ஸ்டோரின்ற டாபிக்ல நமக்கு அண்ணாதுரை சார் வந்து இன்னைக்கு ஸ்டோரி சொல்ல ரெடியா இருக்காங்க. வெல்கம் சார். மைக் ஆன் பண்ணி பேசலாம் சார். எலக்ட்ரானிக்ஸ் குடும்பத்தார் அனைவருக்கும் என்னுடைய உற்சாகமான காலை வணக்கம். நான் ஒரு சின்ன குட்டி கதை சொல்லலாம்னு இருக்கேன். தத்தாத்திரேயர்ங்கிறவர் ஒரு குரு. அவரு 24 குருமார்களுக்கு ஒரு கதை சொல்லிட்டு இருக்காரு. அத வந்து எது மகாராஜர் அவர்கிட்ட அந்த கதையை கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதுல முதலா வந்து சந்திரன் வந்து எப்படி வந்து சூரியனிடத்துல இருந்து அதனுடைய ஒளிக்கதிர்களை வாங்கி அது எப்படி பிரதிபலிக்குதோ அது மாதிரி நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு ஆன்மா வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. ஆன்மா நல்லா இருந்தாதான் உடலும் ஆன்மாவும் சேர்ந்துதான் நம்ம வந்து செயல்பட முடியும். அதனால அந்த ஆன்மா செயல்படுறதுக்கு சந்திரன் போல நம்ம ஆன்மாவை செயல்படுறதுக்கு ரொம்ப ஒரு உத்வேகமா இருக்குது, முக்கியமா இருக்கு. அது போல அடுத்தது கடல் வந்து நிறைய முத்துக்களை வந்து சேகரிச்சு வச்சிருக்கு. அந்த முத்துக்கள் வந்து கடலுடைய ஆழத்துல இருக்கிறதுனால அது பாதுகாப்பா இருக்குது. மற்ற வேண்டாத கழிவுகளை மட்டும் மேல தள்ளிட்டு இருக்கு. அது போல நம்ம வந்து அந்த கடல் முத்துக்களை சேமிச்சு வைக்கிற மாதிரி கடல்ல வந்து நமக்கு ஒரு பாடமா நமக்கு கற்பிக்குது அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. அடுத்தது விட்டில் பூச்சி வந்து எப்படி கவர்ச்சியா இருக்க நோக்கி போயிட்டு இருக்குதோ அந்த விட்டில் பூச்சி கவர்ச்சிய அந்த விளக்க நோக்கி போகுது. அது தெரியாம விளக்குல போய் விழுந்து இறந்து போயிருது. அதனால கவர்ச்சியை நோக்கி நம்ம போகாம நம்ம உண்மையான அந்த இது விட்டில் பூச்சிக்கு மாதிரி கவர்ச்சிக்கு போகாம அந்த உண்மையான இருக்கக்கூடிய அந்த இதை பத்தி சொல்ல நமக்கு ஒரு பாடமா இருக்குது. அப்புறம் அடுத்தது குளவி வந்து ஒரு பூச்சியை வந்து சேகரிச்சு வச்சு தன் கூட கட்டி இது பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த குளவி அந்த பூச்சியை கொட்டி 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 அது குளவியாக மாத்துறது. அதுவும் வந்து நமக்கு ஒரு பாடத்தை கற்பிக்குது. அதன் மூலம் நமக்கு அதை கத்துக்கிறோம். அடுத்தது சிலந்தி தன்னுடைய எச்சில் மூலம் ஒரு பெரிய கூடு கட்டி அது பெரிய வலையை கட்டி அது பின்னாடி வந்து தனக்கு தேவையான பொழுது அந்த சிலந்தி இந்த கூட்ட தின்னதுன்னு அப்படியே நமக்கு வந்து அது தன்னை தயார்படுத்திக்கிது. அது நமக்கு ஒரு பாடமா அமையுது. அதே மாதிரி தேனி வந்து பல தரப்பட்ட மலர்கள்ல உட்கார்ந்து தேனை வந்து சேகரிச்சு கொண்டு வந்து கூட்டுல வச்சுக்குது. அது தனக்கு தேவையான தேனை குடிச்சது போக மீதி எல்லாம் விட்டுறது. அதை வந்து நம்ம தேனை எடுக்கிறவங்க எடுத்து அதை பயன்படுத்தி பண்ணியிருக்காங்க. அதை நாம சேர்த்து வச்ச பொருள்கள் எல்லாம் மற்றவங்களும் பயன்படுத்துறதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அதை பத்தி அது நமக்கு ஒரு பாடமா இருக்குது. இப்படி பறவைகளும் விலங்குகளும் இந்த நமக்கு நிறைய பாட்டை கற்றுக் கொடுச்சது அப்படிங்கிறத பத்தி தத்தாத்திரேயர் வந்து எது மகாராஜருக்கு கதை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அடுத்து என்ன கதை சொல்ல போறாருங்கிறத எது மகாராஜர் ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி நம்ம எலெக்ஷன் குடும்பத்துல எடிக்ஷன் மிக்ஸை பத்தி நம்ம எல்லா பலருக்கும் தெளிவா எடுத்து சொல்லி நம்ம புரிய வச்சு அதை கொண்டு வந்து நம்ம பிசினஸை பெருக்குவதற்கும் மற்றவங்களுக்கு உதவியா இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு எனக்கு வாய்ப்பளித்த பிச்சமுத்து சார், ரமேஷ் சார் மற்றும் நம்ம லீடர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கிரேட் சார், கிரேட். இயற்கை வந்து நமக்கு நிறைய விஷயங்கள்ல பாடமா கத்துக் கொடுக்குது. அதே போல அனிமல்ஸ், பேட்ஸ் இதெல்லாம் நமக்கு நிறைய பாடங்களை கத்துக் கொடுத்துருக்கு. அது மூலம் நாம சில விஷயங்கள் கத்துக்கணும் அப்படின்றத அருமையா சொல்லியிருக்கீங்க. அதை எலிசர் மிஸ்ஸோட கனெக்ட் பண்றீங்க. எலிசர் மிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் எம்எஸ்டி டீம்ல வந்து பாத்தீங்கன்னா லீடர்ஸ் பொறுப்பெடுத்துட்டு ஒவ்வொரு நாளும் ஒருத்தர் ப்ராடக்ட் ஷேர் பண்றாங்க, ஒருத்தர் பிசினஸ் ஷேர் பண்றாங்க, பிளான் ஷேர் பண்றாங்க, ஒருத்தர் வந்து டெஸ்டிமோனியல் ஷேர் பண்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டாபிக்ல அவங்கவுங்க நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க.
நாம கத்துக்கிறது மட்டும் இல்லாம நாமளும் சொல்லிக் கொடுக்குற இடத்துக்கு போறோம். அப்பனா எம்எஸ்டி டீம் நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறோம்ன்றத எலிசர் மிஸ்ஸோட கனெக்ட் பண்ணி சூப்பரான ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. நாம சக்சஸ் அடையறதுக்கு சில விஷயங்கள் எங்க இருந்து கிடைச்சாலும் கத்துக்கணும், எந்த பாடமா இருந்தாலும் கத்துக்கணும் அப்படின்றத சூப்பரான முறையில கோஆர்டினேட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. ஓகே சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்னைக்கு அடுத்த ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நாம வந்து ஒரு டெஸ்டிமோனியல் கேட்க போறோம். இன்னைக்கு வந்து பூங்கொடி மேடம் டெஸ்டிமோனியல் நிறைய ஹேண்ட் பண்ணிட்டாங்க. வெல்கம் மேடம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் பர்சனல் டெஸ்டிமோனியல் வந்து என்னோட ஏஜ், நான் இந்த பிரச்சனைக்காக நான் எடுத்திருக்கேன். இந்த நாள் இவ்வளவு நாள் எடுத்திருக்கேன். இந்த பிரச்சனை எனக்கு என் உடம்புல இருந்து மீண்டு வந்திருக்கு. அதாவது பிரச்சனை சரியா போய் நான் ஹெல்த்தியா மீண்டு வந்திருக்கேன் அப்படின்ற விஷயத்த சூப்பரான முறையில் சொல்ல போறீங்க. வெல்கம் மேடம், ஸ்டார்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சார். அனைவருக்கும் மீண்டும் நன்றி வணக்கம். எனக்கு நான் வந்து கொப்பம்பட்டி. என் பேரு பூங்கொடி. எனக்கு 52 வயசு ஆகுது. எனக்கு நெறைய ப்ராப்ளம் இருந்துச்சு. அதாவது கிட்னில கல் இருந்துச்சு. நெறைய நாள் வருஷ கணக்கா தூக்கமே இல்லாம இருந்தது. அது எல்லாமே இப்போ எங்க தங்கச்சி செல்வகுமாரி தான் இத வாங்கி குடுத்தாங்க. நீ போய் போய் மயக்கம் போட்டு விழுந்துருவேன் சார். மயக்கம் போட்டு விழுந்து 20 நிமிஷம் அங்கேயே இருப்பேன். நிதானமே இல்லாம அப்படி இருப்பேன். தானா நானாவே எந்திரிச்சு, யாருமே இல்லையே, என்னடா நம்ம இங்க வந்து கிடக்குறோமே அப்படின்லாம் எந்திரிச்சிருக்கேன். அதெல்லாம் இப்ப இத எடுத்ததுக்கு அப்புறம் 3 மாசத்து 2, 2 1/2 மாசத்துலயே எனக்கு இது எல்லாமே கிளியர் ஆயிருச்சு. அந்த தூக்கத்த உண்மையாவே சந்தோஷமா, ஆரோக்கியமா தூங்குறதுக்கு உண்டான வழி கிடைச்சிருக்குது. அது 1. 2வது கிட்னில ஸ்டோன் இருந்துச்சு. அது வந்து நான் எந்த ஊருக்கு போனாலும் அந்த மருந்து, மாத்திரை எடுத்துக்கிட்டே போவேன் கையில. அந்த வாமிட் இது வரும், சாப்பிட முடியாது. நெறைய தொல்ல இருக்கும். அப்பல்லாம் இத எடுத்துக்கிட்டே போவேன். டெய்லி காலை, மாலை 2 வேளையும் அது கண்டிப்பா சாப்பிட்டாகணும். இருந்தாலும் 2 நாளைக்கு சாப்பிடலன்னா, மீண்டும் எனக்கு அந்த ஒரு இதெல்லாம் உருவாகிட்டே இருக்கும். வாமிட் வரும், அந்த மாரிலாம் இருக்கும். இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த மருந்து எங்க இருக்குன்னே தெரியல. நான் அத கண்டுக்கவே இல்ல. இன்னொன்னு எனக்கு நல்ல ஆரோக்கியமா இருக்கு. நல்ல தூக்கம் வருது. அப்புறம் வந்து சுகரும் நெறைய அதிகமா இருந்துச்சு. 400க்கு மேல இருந்துச்சு. அது குறைஞ்சிருக்குது. அந்த கால் எரிச்சலும் குறைஞ்சிருக்குது. ஆ நல்லா இருக்கு. சுறுசுறுப்பா இருக்கு. எங்க போனாலும் ஒரு 1/2 மணி நேரம் டிராவல் பண்ணுனாக்க, எனக்கு ஆரோக்கியமா இருக்காது. எப்படா வீட்டுக்கு போலாம், உட்காந்துக்கலாம், படுத்துக்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலையில தான் இருக்கும். இப்ப வந்து 1/2 மணி நேரம் என்ன, நாள் ஃபுல்லா அதாவது 10 மணி நேரம், 12 மணி நேரம்லாம் கூட டிராவல் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம். நல்லா இருக்கு. அந்த அந்த டிராவல்ல ஒரு இதுவே இல்ல. அடுத்து அடுத்து போயி நம்ம என்ன வேலை பண்ணணும், வீட்டுக்கு வந்தாலும் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுல நல்லா இருக்கு. சுறுசுறுப்பா, ஆரோக்கியமா இருக்கு 1. 2வது நடக்கிற அந்த இது வந்து சோர்வா இருக்கும். கொஞ்ச தூரம் நடந்தா ரொம்ப வேர்க்கும். களைப்பாயிரும். எங்கடா உட்காந்துக்கலாம், ஒரு நிழல் பார்த்தா உட்காந்துக்கலாமா? அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தோணும். ஆனா இப்ப வந்து நாங்க இப்போ 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கோவிலுக்கு போயிருந்தோம். குலதெய்வ கோயிலுக்கு. அங்க இருந்து போகறதுக்கு 5 கிலோமீட்டரு இன்னொரு பஸ்ஸோ அல்லது ஆட்டோ புடிச்சு தான் போகணும். நாங்க போயிருந்தோம். அப்ப போயிருந்தப்ப ஆட்டோ வர்றதுக்கு லேட் ஆகும். அது ஃபுல் ஆனா தான் எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. சரி கொஞ்ச தூரம் நடந்து போலாமே அப்படின்ட்டு தம்பியும் அவங்க அப்பாவும் சொல்லிட்டு இருந்தாங்க. "நம்ப நடந்துரலாம். அம்மா எப்படி நடப்பாங்க?" அப்படின்ட்டு. "பரவால்ல வாங்க நானும் நடக்கிறேன். நீங்க நடக்கும்போது நான் நடக்க மாட்டேனா?" அப்படின்னு சொல்லிட்டு போனோம் பாருங்க. 5, 5 1/2 கிலோமீட்டர் நடந்தே போயிட்டு தான் சாமி கும்பிட்டு வந்தோம். அந்த சோர்வே இல்ல. ஆரோக்கியமா நான் தான் அவங்களுக்கு முன்னாடி நடந்தேன். "என்னடா இது நமக்கு முன்ன முன்ன போறாங்க அம்மா" அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. இன்னொன்னு எல்லா இதுலயுமே எனக்கு நல்லா இருக்கு, ஆரோக்கியமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. எலக்ட்ரானிக்ஸுக்கு மீண்டும் ஒரு நன்றி சொல்லணும் நம்ப. எல்லாருமே அனைவரும் உண்மையாவே எனக்கு குடுத்த செல்வகுமாரி தங்கச்சிக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இது மூலமா. வாய்ப்பளித்ததுக்கு நன்றி சார். கிரேட் மேடம், கிரேட், சூப்பர். டெஸ்டிமோனியல்லாம் அமேசிங்கா சொல்லிட்டீங்க. அருமை. பர்சனலா அதன் மூலமா நான் இன்னைக்கு எவ்வளவு ஹெல்த்தியா, ஆக்டிவா இருக்கேன் அப்படின்றத எல்லாத்துக்கும் புரியுற மாரி நெறைய உதாரணத்தோட ரியலா நடந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. சூப்பரான ஷேரிங் குடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி மேடம். நன்றி சார். ஓகே, ஓகே ஃபிரெண்ட்ஸ், இன்னைக்கு லீடர்ஸ் வந்து சூப்பரான முறையில அவங்கவங்க டாபிக்ல அருமையான முறையில ஷேர் பண்ணாங்க. அனைத்து லீடர்ஸுக்கும் நம்ம நன்றி சொல்லிக்குவோம். கிரேட். இப்போ அடுத்து வந்து நம்முடைய கருத்து பரிமாறுதல் இருக்கு. உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்ல நேத்து நீங்க மீட்டிங் அட்டெண்ட் பண்ணியிருந்திருக்கலாம், ஃபீல்ட் ஒர்க் பார்த்திருக்கலாம், இன்னைக்கு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணியிருக்கலாம், இன்னைக்கு என்ன பிளானிங் வச்சிருக்கலாம், என்ன செய்ய போறேன் அப்படிங்கிற பிளானிங்லாம் இருக்கலாம். இந்த வகையில நீங்க உங்களுடைய கருத்துக்களை பரிமாறலாம். நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணா உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும். ஸ்டார்ட் பண்ணுங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம கிட்ட வந்து ஷேரிங்ஸ் வந்து நம்ம நிறைய கேள்வி பார்த்துட்டு இருக்கோம். டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் பார்க்குறோம். டெய்லி டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டோரி ஷேரிங் இது எல்லாமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தரும் வாலண்டியர் நல்ல இன்வால்வ்மெண்டோட ஆட்டோமேட்டிக்கா சூப்பரான முறையில ஷேரிங் கொடுத்துருக்க அனைத்து லீடர்ஸ்க்கும் நம்ம நன்றி சொல்லிக்குவோம் ஃபர்ஸ்ட். அடுத்து இன்னைக்கு நிறைய நியூ கமர்ஸ் வந்திருக்காங்க. ஸ்டார்டிங்ல இருந்து இன்னைக்கு மீட்டிங் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்களோட நன்றி சொல்லிக்குவோம். நீங்க லேட்டஸ்ட் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இருக்க ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அந்த வகையில உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. எம்எஸ்டியோட டீம் பவர் மணி மீட்டிங் டீம் வந்து வெளியில நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. பவர் மணி டீம் வந்து அமேசிங்கா போயிட்டு இருக்கு, நல்லா இருக்கு. மார்னிங் வந்து நல்லா கொண்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றத நிறைய பேர் வந்து ஷேரிங் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில உங்களுடைய நம்ம டீம்ல எத்தனை பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஷேரிங் நீங்க கொடுக்கணும். அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு 2 பேரை புதுசா இன்வைட் பண்ணியிருக்கேன், 3 பேரை இன்வைட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற சூழலை நீங்க கொஞ்சம் இனிஷியேட்டிவ் எடுத்து நீங்க கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுங்க. ஒவ்வொருத்தரும் நம்ம டீம்ல இவ்வளவு பேர் இருக்காங்க பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்சனல் growth கொஞ்சம் ஈஸியா கொண்டுட்டு வரும். ஆக்டிவிட்டிஸ் இன்னைக்கு என்னோட ஆக்டிவிட்டிஸ்ல ஏதோ ஒண்ணு செய்யணும், நான் பண்ணணும். நேத்து இத்தனை பேர் ஜாயின் பண்ண வச்சிருக்காங்க, இன்னைக்கு இத்தனை பேர் ஜாயின் பண்ண வைக்கணும் அப்படின்றதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த டே ஃபுல்லா ஆக்டிவ் வேலை பார்க்கறதுக்கு இந்த மீட்டிங் வந்து சப்போர்ட்டா இருக்கும். அதனால உங்களோட ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்துறதுக்கு ஸ்டெப் எடுங்க. அண்ணாதுரை சார் வெல்கம் சார். உங்களுடைய கருத்து பரிமாற்றம் ஸ்டார்ட் பண்ணலாம் சார். மைக் ஆன் பண்ணி பேசலாம். வந்து அண்ணாதுரை பேசுறேன் சார். எலெக்ஷன் குடும்பத்தார் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். எனக்கு வந்து பர்சனலா நான் வந்து இந்த எலெக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கு காரணமா இருந்த ரமேஷ் சாரும் ஹெச்எம் சாரும் ரொம்ப உறுதுணையா இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒருத்துக்கு செகண்ட் டைம் வந்து அப்புறம் ஒரு 4-6 மாசம் கழிச்சு அதுக்கப்புறம் தான் இது உள்ள வந்தேன். மச்சினன் வந்து பெராலிசிஸ் அட்டாக் ஆகி இருந்தாரு. அவருக்கு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்து வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அவருக்கு உங்களுடைய கருத்து பரிமாற்றம் நேற்று மீட்டிங்ல கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ், ஃபீல்ட்ல கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. அப்படிங்களா சார்? ஆமா, இது வந்து நம்முடைய சக்சஸ் ஸ்டோரி கிடையாது. நம்ம ஃபீல்ட்ல கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க ஷேர் பண்றீங்க. நேத்து ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது பண்ணீங்கன்னா அந்த ஆக்டிவிட்டிஸ் நீங்க ஷேர் பண்ணலாம். நான் என்ன பண்ணிருக்கேன், இன்னைக்கு என்ன பண்ண போறேன்றத சொல்லுங்க. சரிங்க சார். திருச்சியில போய் ஒருத்தர்கிட்ட பேசணும். அவர் வந்து சீக்கிரம் நான் வந்து போட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து டீச்சரா இருந்து எங்க மிஸ்ஸஸ் கூட ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க வந்து இப்ப பென்ஷன் தரதான் பையன் வந்து சொல்லியிருக்காரு, பையன்கிட்ட பேசியிருக்கிறோம். நான் விரைவில் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொருத்தர் மேட்டுப்பாளையத்துல ஒருத்தர் பேசியிருக்கேன். 2 பேர்த்துல பேசியிருக்கேன். அவங்க 2 பேரும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதான் சார் நம்ம தேங்க்யூ சார். சூப்பர் சார், சூப்பர். ஓகே சார், தேங்க்யூ. அடுத்து வந்து கனவழி மேடம், வெல்கம் மேடம். மைக் ஆன் பண்ணி பேசுங்க. குட் மார்னிங் சார். ஜூம் மீட்டிங்ல உள்ள அனைத்து லீடருக்கும் இனிய காலை வணக்கம் சார். சார் 3 பேரு நேத்து இன்னைக்கு பாத்துக்கிட்டு இருக்காங்க சார். எங்களோட கூட ஒர்க் பண்ற பொண்ணுங்க நேத்து இன்னைக்கு பாத்துட்டு இருக்காங்க சார். பிளானை பத்தி இப்போ நல்லா புரிஞ்சுட்டு இருக்காங்க. நாங்க மீட்டிங் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களும் சொன்னாங்க சார். அவங்களும் இப்ப 2 நாளா பாத்துட்டு இருக்காங்க சார். அப்புறம் நேத்து ஒருத்தரை பாத்துருக்கோம் சார். அவங்க அந்த ப்ராடக்ட் அவருக்கு வந்து சுகர் அதிகமா இருக்குங்க சார். இந்த மாதிரி சொன்னோம். அதனால ப்ராடக்ட் வாங்கிக்கிறதா சொல்லியிருக்காங்க சார். தேங்க்யூ சார். பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு சூப்பர். அதாவது மீட்டிங் ப்ரோமோட் பண்ணிருக்கீங்க. மீட்டிங் இன்னைக்கு நேத்து பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு பார்த்த 3 ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல 3 பேர் நீங்க பார்க்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. சூப்பர், அருமை. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. அடுத்த பிளான் கரெக்டான முறையில் எக்ஸிக்யூட் பண்ணுங்க. இன்றைய நாள் சிறப்பா இருக்கட்டும். கரெக்டான முறையில் எல்லாத்தையும் பேசி நீங்க ஆர்டர் எடுங்க. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. தியாகராஜன் சார், வெல்கம் சார். சார் வணக்கம். தியாகராஜன் பெரம்பலூர்ல இருந்து. வணக்கம் சார். இந்த இனிமையான காலை வணக்கம் தெரிவிச்சிருக்கேன். எம்எஸ்சி டீம் மிக அருமையா போயிட்டு இருக்கு. சூப்பரா நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பங்குகளை சரியான முறையில நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்குமே தேங்க்யூ சொல்லிக்கிறேன். பாத்தீங்கன்னா நேத்து 2 நாளா ஃபீல்டுக்கு வெளில போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்ததுல ஒரு 2-3 பேர் இன்னைக்கு வர சொல்லியிருக்காங்க. திருப்பி அவங்கள போய் பார்த்துட்டு வரேன். நேத்து வந்து ஒருத்தர் குழந்தை பாக்கியத்துக்காக ஒரு சேஷட் மட்டும் கொடுங்கன்னு இருக்காங்க. அவங்களுக்கு நேத்து அவங்களுக்கு பிரிச்சு டார்கெட் பண்ணி கொடுத்துருக்கேன்.
அவங்க ஒரு நல்ல நல்ல ரிசல்ட், பாசிட்டிவ் ரிசல்ட் சொல்லுவாங்கிறத எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம டீம், நமக்கு கீழே வர டீம்ல கரூர்ல இருந்து செந்தில், அவர் வந்து முந்தா நாள் ஒரு ப்ராடக்ட் ஒன்று போட்டாருங்க. அவருக்கு பர்சனலா ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. யூஸ் பண்ணிட்டு இப்ப 2வது ப்ராடக்ட் அவர் போட்டு பண்ணிட்டு இருக்காரு. லீடர் அவருக்கு வாங்கி அதை அனுப்பிச்சு விட்டுருக்கோம். நம்ம ரமேஷ் சார் மூலமா அனுப்பிச்சு விட்டுருக்கோம். அது ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அது பாத்தீங்கன்னா மேலும் பாத்தீங்கன்னா நேத்து போயிட்டு வந்தேன். பக்கத்துல காய்கறி மார்க்கெட்ல அங்கேயே ஒரு 2 பேர்த்துட்டையும் சொல்லியிருக்கேன். அவங்க கொடுத்து அவங்கள இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். அவங்க இன்னைக்கும் வர சொல்லியிருக்காங்க. அவங்கள போய் தான் சொல்லியிருக்கேன். நல்ல சூப்பரா போயிட்டு இருக்கு, ப்ராடக்ட் போயிட்டு இருக்கு. நல்ல பின்பற்றிட்டு இருக்காங்க. நானும் செல்ஃப் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறேன் சார். ரொம்ப நன்றி. நமக்கு ஒவ்வொரு ப்ரோக்ராமும் வடிவமைத்து கொடுத்து அவங்க எல்லாருமே பேச வைக்க நம்மளுடைய எம்எஸ்டி டீம் எல்லாருடைய உழைப்புக்கும் நன்றி. பாலா சாருக்கும் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ப்ராடக்ட் சொன்னதுக்கு எல்லாத்துக்குமே நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. கிரேட் சார், சூப்பர் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நம்ம 6:35க்கெல்லாம் மேக்ஸிமம் எல்லாம் ஷேரிங்லாம் முடிச்சிட்டோம். ஆனா கருத்து பரிமாறதுக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணா ஆரம்பத்துல யாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணல. ஆனா முடிக்கிற நேரத்துல எல்லாமே நிறைய ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. டைம் அதிகமாயிட்டு இருக்கு. கொஞ்சம் சிம்பிளா ஷார்ட்டா டக்குன்னு முடிச்சிருங்க. வெல்கம் பாலகிருஷ்ணன் சார். வெல்கம் சார். சார், குழுவில் இருந்திருக்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சார். சார், நான் வந்து இன்னைக்கு நேற்று 2 பேரை பார்த்துருந்தேன் சார். நேற்று கடையில் ஒரு லேடிஸ் வந்து பேக் பெயின் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அவசரப்பட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட கூட பேசியிருந்தேன், இந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்கு அப்படிங்கிறது. அவங்க வந்து சரி வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு சொல்லியிருக்காங்க சார். அதுவும் தெரியப்படுத்திருக்கு சார். அப்புறம் அந்த லீடராக ஒருத்தர் சொல்லியிருந்தேன் சார், அவங்க இன்னைக்கும் கொஞ்சம் சவாலாக தான் இருக்க போல இருக்கு. அதனால நான் போயிட்டு அவங்க எப்படி ஓப்பன் பண்ணணும் என்ன பண்ணுங்கிறது தெரியப்படுத்தி நாளைக்கு அவங்க நான் அது லைனில் கொண்டு வரேன் சார். அவர் நல்ல லீடராக வருவார்னு எதிர்பார்க்குறேன் சார். அது தெரியப்படுத்த தான் வந்தேன். நேரம் குறைவாக இருக்கனால நம்ம இதோட முடிச்சுக்கலாம் சார். நன்றி சார். தேங்க்யூ. கிரேட் சார், சூப்பர் சார். ஒரு கஸ்டமர்ஸை கிரியேட் பண்ண போறீங்க, அதே சமயத்துல ஒரு பிசினஸ் பிளான் காமிச்சு ஒரு லீடரையும் புதுசா உருவாக்க போறீங்க. வாழ்த்துக்கள் சார், சூப்பர் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஃபைனலா சேட்டுக்கண்ணன் சார். வெல்கம் சார். ஷார்ட்டா முடிச்சுங்க சார். அன்மியூட் கொடுத்துருக்கு, பேசலாம் சார். சார் வணக்கம் சார். எம்எஸ்சி குரூப்ல உள்ள அனைவருக்கும் இணைய காலை வணக்கம் சார். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேருக்கு ப்ராடக்ட் கொடுக்குற ஒரு 10 நானும் கிளம்புறேன் சார். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பிரின்சிபல் ரொம்ப அடிமையாக இருக்காரு. அவருக்கு ஆர்டர் வந்து பேசியிருக்கோம். அவனுக்கு ஆர்டர் எடுத்து நமக்கு தெரியாது சார். தேங்க்யூ. கிரேட் சார், கிரேட், சூப்பர் சார், சூப்பர். ஆக்டிவிட்டிஸ் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க, சூப்பரா கஸ்டமர்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க, கஸ்டமர்ஸுக்கு ப்ராடக்ட் கொடுக்கறதுக்கான பிளானிங் பண்ணிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ சார், சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ண அனைத்து லீடர்ஸ்க்கும் நம்ம நன்றி சொல்லிக்குவோம். ஒன்ஸ் மோர் அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிடுறேன். நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் ஷேரிங்காக சுதாகர் சாரும், பிளான் ஷேரிங்காக சேட்டுவும், ஸ்டோரி தினம் ஒரு ஸ்டோரிக்காக கனவுலி மேடமும் தயாராயிருங்க. நாளைக்கு உங்களோட ஆக்டிவிட்டிஸ் கரெக்டான முறையில் சிறப்பாக செய்யறதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு ஷேர் பண்ண அனைத்து லீடர்ஸும் சூப்பரான முறையில் அவங்க டாபிக்ல சூப்பரா ஷேர் பண்ண அனைத்து லீடர்ஸுக்கும் நம்ம நன்றி சொல்லிக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஆக்டிவிட்டிஸை ஷார்ப்பா பண்ணுங்க. இன்னைக்கு கம்பெனி மீட்டிங்ல நம்ம எம்எஸ்டி டீம்ல இருந்து லீடர் ரமேஷ் சார் நம்ம ஷேர் பண்றாங்க. கரெக்டான முறையில ப்ரொமோட் பண்ணுங்க. 7 மணிக்கெல்லாம் ஷார்ப்பா இருங்க. நிறைய விஷயங்கள் வந்து நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். சரிங்களா? பிசினஸ்ல வந்து புதுசா ஜாயின் பண்ணவங்கள நீட்டா அந்த மீட்டிங்ல வந்து கனெக்ட் பண்ணி விடுங்க. என்ன நடக்குதுன்னா, ஒரு புதுசா ஒரு மீட்டிங்குள்ள எம்எஸ்டி டீமுக்குள்ள இல்ல நெட்வொர்க்ல வர்றாங்க அப்படின்னா என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்ற விஷயத்த இன்னைக்கு ஷேர் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. தாராளமா ஜாயின் பண்ண அனைத்து நண்பர்களையும் அந்த மீட்டிங்கை பார்க்க வைங்க. இன்னைக்கு மீட்டிங்கை ப்ரமோட் பண்ணுங்க. சூப்பரான நல்ல விஷயங்கள் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீட்டிங்ன்றது நமக்கு வந்து ஒரு நம்ம எப்படி உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு உணவு ரொம்ப அவசியமோ, அதே போல பிசினஸ் ஆரோக்கியமா இருக்கணும்னு சொன்னா நம்ம கத்துக்கிறதுல ரெடியா இருக்கணும். கத்துக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா நம்மள வலிமைப்படுத்திக்கலாம். சரிங்களா? அது மூலமா நமக்கு இன்கம் இருக்கு, ஒரு என்ஜாய்மெண்ட்ஸ் இருக்கு. அதனால மீட்டிங் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுங்க. ஒவ்வொரு மீட்டிங்கும் நமக்கு ஒரு உத்வேகம் எடுத்துக்கிட்டு ப்ரொமோட் பண்ணுங்க. அது பெரிய வகையில உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். இந்த நேர வரையில இணைஞ்சிருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நாம் நன்றி சொல்லிட்டு இந்த மீட்டிங்கோட வேண்ட பண்ணிக்கிறோம். மீண்டும் மாலை 7 மணிக்கு சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.